கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே, உங்களுடைய உலக வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ கவனத்தோடு உங்கள் வாழ்க்கையை நகர்த்துறீங்க. இது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க தன்னைத்தானே இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய நேரம். இம்மை வாழ்க்கையில் எந்த ஒரு அசால்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு அலட்சியமும் இல்லாமல் கவனமாக நம் வாழ்க்கையை கடக்கின்றோம். பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்கணும். வீட்டில் கரெக்டாக அந்தந்த வேலைக்கு கவனமாக சமைக்கணும். அசால்ட்டாக என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்துருக்குமா? சம்பாதிக்கணும். சம்பாதிக்கலன்னா சாப்பிட முடியாது, மற்ற தேவைகள்லாம் பூர்த்தி செய்ய முடியாது. அதனால் போயிட்டு போது கிடக்குது அப்படின்னு என்னைக்காவது சம்பாதிக்காமல் உட்கார்ந்துருக்கிறோமா? வருங்கால திட்டங்கள் எதுவுமே போடாமல் அசால்ட்டாக என்னைக்காவது உட்கார்ந்துருக்கிறோமா? கவனக்குறைவாக இருந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கவனமாக எல்லாத்தையும் செய்யணும். அன்னன்னைக்கான வேலைகளை செஞ்சு முடிக்கணும். சமைக்கணும், இது காசு சம்பாதிக்கணும், கொண்டு வந்து வீட்டில் சேமிக்கணும். அது அந்த அந்த காசில் நம்ம வீட்டுக்கான தேவையான பொருள் வாங்கி போடணும். கவனமாக நம் வாழ்க்கையை கடந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கை தற்காலிகமானது, டெம்பரவரி. ஒரு நாள் எல்லாம் முடிய போகிறோம், எல்லாம் அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போகிறோம். நிலையான வாழ்க்கை, பர்மனண்ட்டான வாழ்க்கை கடைசி வரைக்கும்னே சொல்ல முடியாது. கால அளவே சொல்லப்படாத நிரந்தரமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான். மறுமை வாழ்க்கைக்கு நாம் கவனமாக இருக்கிறோமா? மறுமையில் நான் இது செய்யணுமே, அல்லாட்ட நான் பதில் சொல்லணுமே, செஞ்ச பாவத்துக்கு நான் அதிகமாக மன்னிப்பு கேட்கணுமே, இனிமே முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யாமல் இருக்கணுமே, ஏதாவது இபாதத்துகள் செஞ்சு நன்மையை அதிகப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக கவனக்குறைவாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்கிறான், தீமைகளை செய்துவிட்டு மரணம் நெருங்கும் வேளையில் நான் இப்போது மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு கூறுவோருக்கு மன்னிப்பு கிடையாது. காஃபிர்களுக்கும் மன்னிப்பு கிடையாது. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை மறுமை நாளில் நரகத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், காஃபிர்களுக்கு சொர்க்கம் கிடையாது, நரகம்தான். அல்லாஹ்வை இஸ்லாத்தை ஏற்றுக்காதவங்களுக்கு அவங்களுக்கு நரகத்தில் துன்புறுத்தக்கூடிய வேதனை போட்டு அவங்கள துன்புறுத்தி கொடுமை நிறைந்த வேதனையை காஃபிர்களுக்கு அல்லாஹ் தருவான். அதே காஃபிர்கள் கூட சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், யார் தீமையெல்லாம் செஞ்சுட்டு மரணம் வர வேளையில் நான் மன்னிப்பு கேட்குறேன், இப்போ என்னை மன்னிச்சிரு, எனக்கு இப்போ தான் எல்லாம் புரியுதுன்னு மரணம் வருகின்ற வேளையில் யார் கேட்கிறாரோ அவருக்கு மன்னிப்பு இல்லை. மரணம் எப்போ வரும்? யாருக்காவது தெரியுமா? என் மரணம் எப்போ வரும்? உங்களில் யாருக்காவது தெரியுமா? இல்லை எனக்கு தெரியுமா? சரி, உங்களுடைய மரணம் எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியுமா? மறுமை நாள் எப்போ வரும்னு தெரியுமா? எப்போ வேணாலும் வரலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு கூட வரலாம். வர்ற டைமில் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இப்போ மறுமை நாள் வரப்போது. இப்போ எல்லார் ஃபோனுக்கும் இந்த கவர்மெண்ட் அலர்ட் மெசேஜ்லாம் கொடுத்துட்ருக்குல்ல. திடீர்னு ஒரு பூகம்பம் வருது, திடீர்னு இந்த வீடு இடியுது. அப்போ புரிஞ்சிடும், அல்லாஹ் நம்மளை அழிக்க போகிறான்னு. புரிஞ்ச பிறகு யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருக்கோம், உனக்கு மன்னிப்பு கிடையாது அல்லாஹ் சொல்கிறோம். ஏன்னா இப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நீ மன்னிப்பு கேட்டு. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறான். அதனால் கடைசி வேலையில் மன்னிப்பு கேட்டால் எந்த பிரயோஜனமுமே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம ஒன்றும் எந்நேரமும் இஸ்லாமுடைய சிந்தனையிலலாம் இருக்க போகிறதில்ல. டிவி பார்ப்போம், ஜாலியாக இருப்போம், பேசுவோம், வெளியே போவோம், சுற்றுவோம், வருவோம், அதெல்லாம் இருக்கட்டும். இபாதத்து இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், அல்லாஹ்கிட்ட அதிகமாக மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா எப்போ மரணம் வரும், எப்போ மறுமை வரும்னு தெரியாது. அது வர்ற சமயத்தில் அதை பார்த்தோன்னே அல்லாஹ் இப்போ என்ன மன்னிச்சிருந்தா மன்னிப்பு கிடையாதுன்ட்டான் அல்லாஹ். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய இபாதத்தை அதிகப்படுத்துங்க. தினமும் ரெகுலராக பாவ மன்னிப்பு கேளுங்க. டெய்லி கேளுங்க. டெய்லி எப்படி சாப்பிட்றோமோ, டெய்லி எப்படி குளிக்கிறோமோ, டெய்லி எப்படி சம்பாதிக்கிறோமோ, வெளியே சுற்றுறோமோ, டெய்லி எப்படி டிவி பார்க்குறோமோ, காலையில் எந்திரிச்சு தான் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ரிமோட்டில் ஆன் பண்ணுறோமோ, இந்த மாதிரி டெய்லி எப்படி செய்கிறோமோ டெய்லி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. இல்லைன்னா வெற்றி பெற முடியவே முடியாது. யார் தீமைகள்லாம் செஞ்சுட்டு மரணம் அந்த மறுமையெல்லாம் நெருங்குற டைமில் நான் இப்போ மன்னிச்சிரு, இப்போலேருந்து நான் நல்லவனாக இருக்கேன், இப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு நல்லா சொல்லிட்டோம். அதனால் இருக்கிற டைமில் அப்படின்ற சொல்கிறத விட இந்த டைம் எப்போ வேணாலும் முடியலாம்.
அதனால் உங்களுடைய இபாதத்தையும் மெயின் மன்னிப்பு கேட்குறது, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குறது, அதுதான் மெயின். அதனால் அந்த விஷயத்த நான் சொன்னேன். இந்த உரையில் ஒரே ஒரு புரிதலை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்துலேருந்து மாற்றம் அடையணும், திருந்தணும், இனி வரக்கூடிய காலங்களில் இந்த காரியத்தெல்லாம் நான் கரெக்டாக்கிடுவேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், அதுக்கு ஒரு டைம் வரும், அன்னையிலேருந்து நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தால் மறுமை நாள் தான் வரும், அதுதான் நமக்கான டைம். அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் நம்ம மௌத்து வந்துடும். தினம் யாரோ ஒருத்தங்க இறந்துகிட்டே இருக்காங்க. பிறந்த குழந்தை அடுத்த நாள் இறந்துடுது. ஒரு சில குழந்தை பிறக்காமே இறந்துடுது. 10 வயசில் மௌத்து வருது, 20 வயசில் வருது, 30 வயசில் வருது, 60 வயசில் வருது. ரசூல்லா ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, என்னுடைய சமூகத்துக்கு ஆயுசு எவ்வளோ தெரியுமா, 60லிருந்து 70 வரை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரசூல்லாவோட சமூகம் தானே நம்ம எல்லாம். என்னுடைய உம்மத்துக்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு ஆயுட்காலம், ஆயுசு 60 வயது முதல் 70 வயது வரை. அதுக்கு மேலே தாண்டி வாழ்கிறவங்க ரொம்ப 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 கம்மி. எல்லாரும் 60 to 70க்குள்ளே கன்ஃபார்ம் இறந்துருவோம். மரணம் எப்போ வரும்னு தெரியாது. அப்படி ஒரு பேச்சுக்கு நீ வாழ்ந்தீன்னா 60லேருந்து 70க்குள்ளே நீ மவுத்தாயிருவ. ரசூல்லா அதைத்தான் சொன்னாங்க. என்னுடைய சமூகத்துக்கு இதுதான் காலக்கெடு அப்படின்னு. ரசூல்லா 63 வயசில் இறந்தாங்க. அதுக்கடுத்து வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 63 வயசில் இறந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க 63 வயசில் இறந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு மட்டும் 70 வயசுக்கு மேலே வாழ்ந்து அப்புறம் இறந்தாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க 63 வயசில் இறக்குறாங்க. இன்னும் நம்ம எவ்வளவோ சொல்லலாம். இப்போ சமீப காலமாக நம்ம குடும்பத்தில் இருக்க மரணங்கள்லாம் எடுத்து பாருங்க. அப்பா, அம்மி, தாதா, தாதி தவிர மீதி எல்லாருக்கும் என்ன வயசு 70க்கு மேலேயா? நம்ம சமூகத்துடைய ஆயுட்காலமே அவ்வளோதான். 60 நெருங்குதுனாலே நம்ம இது கவனமாயிடணும். அது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எந்த நேரமும் மரணம் வரலாமே. 25 வயசு பையனுக்கு மரணம் வருது, ஒரு குழந்தைக்கு மரணம் வருது. தயவு செய்து நாம் கவனமாக இருக்க கடமைப்பட்டுள்ளோம். கவனமாக இல்லைன்னா முடிஞ்சது. இப்போ இதையும் உங்கள் மனசில் நீங்கள் பதிவு வைங்க. இன்று கேட்ட அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்த அருள் செய்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.